தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். 100 நாள் ஆட்சி குறித்து முதல்வர் விஜய் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 100 நாள் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு முதல்வர் விஜய் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். 100 நாள் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு முதல்வர் விஜய் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று தனது பதிவில் முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். 100 நாள் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு முதல்வர் விஜய் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு 100வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் நிலையில் தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்றும் 100 நாள் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டும் முதல்வர் விஜய் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ் சரவணன், தாவேக அரசின் 100வது நாள் ஆட்சி 100 நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிறது தாவேக அரசு. முதல்வர் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல் என்ன? நிச்சயமாக தாவேக ஆட்சி அமைந்து இன்றுடன் 100 நாட்கள் நிறைவேற்றக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் சாட்சி என்று தாவேக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்களுடைய திட்டங்கள் தொடர்பாக ஒரு முழுநில பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த திட்டங்களை பொறுத்தவரை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக ரூபாய் 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அதே போல வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 1 லட்சம் கோடி முதலீடு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தமிழகத்தில் 717 மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. வெற்றி திறன் பயிற்சி திட்டம் 12 லட்சம் மாணவர்களுக்கும் 1 லட்சம் இளைஞர்களுக்கும் திறன் பயிற்சிகள் இதன் மூலமாக வழங்கப்படுவதாகவும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல டிஎன் வெற்றி கிராமப்புற மறுமலர்ச்சி, சுகாதாரம், குடிநீர் சாலைகள் மேம்படுத்தப்பட்ட ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒடுக்குவதற்காக 65 சிறப்பு அதிரடிப்படைகள், அண்ணனின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை வழங்கப்படும் என்று அதற்காக கிட்டத்தட்ட 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய், நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2750 சிறப்பு ஊக்கத்தொகை, வெற்றி வீடு திட்டம் 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், அதே போல வெற்றி 150 நாட்கள் உத்தரவாத வேலை வாய்ப்பு, வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அதே போல 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்திற்காக விரிவாக்கத்திற்காக 210 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, விவசாயிகளுக்கு 6000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி, வெற்றி மடிக்கணினி திட்டத்திற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்காக ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்கள், வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம், பல அடுக்குமாடி கட்டடங்களுக்கு சிஎம்டி அளவிலேயே திட்ட அனுமதி, நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு என்ற கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட திட்டங்களை குறிப்பிட்டு தாவேக ஆட்சியினுடைய 100 நாள் சாதனையாக முதலமைச்சர் விஜய் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தாவேக ஆட்சி அமைந்து இன்றுடன் 100 நாட்கள் நிறைவேறும் நிலையில் பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்துள்ள நிலையில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய 100 நாள் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தொடர்பாகவும் அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் தொடர்பாகவும் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன். 100 நாள் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு முதல்வர் விஜய் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு 100வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் நிலையில் அது தொடர்பான பதிவை சமூக வலைதளத்தில் இட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். 100 நாள் ஆட்சி தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார். ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார் தனது பதிவில் முதல்வர் விஜய். சிங்கப்பெண் அதிரடிப்படை, 717 மதுக்கடைகள் மூடல், 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என்பன உள்ளிட்ட தாவேக அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டு முதல்வர் விஜய் பதிவிட்டிருக்கிறார்.